ராஜாத்தி ராஜனுங்க ராஜா கூஜா கூஜா மே வேறேங்க கூஜா. என்னது இதுவும் பிரேக் தான்டா. பாருங்க வா. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வெளியில போகும்போது நீ எதிரில வரக்கூடாது, ஆடக்கூடாதுன்னு. உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது. இது பூனை மாதிரியே இருக்கு மூஞ்சி. இந்த மூஞ்சியை பார்த்துட்டு போனா எனக்கு வட்டி பண்ண வசூலாக மாட்டேங்குது. என்னங்க இது எப்ப பார்த்தாலும் குழந்தைய திட்டிங்க. இது குழந்தையாடி இது? குட்டிச்சாத்தான பத்தி வச்சிருக்கிற. இத பார்த்துட்டு போனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒண்ணு நான் இருக்கணும் இந்த வீட்டுல, இல்ல இவன் இருக்கணும். எனக்கு நீங்க 2 பேரும் தான் வேணும். அப்பா அம்மா திட்டாதீங்க, நான் வேணா வீட்டு தள்ளி போறேன். எனக்கு சேர வேண்டிய சொத்து பிரிச்சு கொடுங்க. ஒரு பன்னு திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வா இல்ல. இதெல்லாம் சொத்தை பிரிச்சு கேக்குது. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுது. இத கொண்டு போய் புடிமாருக்குள்ள வச்சு அமுக்கு. பாடுவா ராஸ்கோல். நான் பூனை பார்த்துட்டு போயே காரியம் நடக்காதுன்னு நீ யானை வந்து நிக்கிற. நான் தான் சொல்லிருக்கல என் முகத்துல முடிக்காதுன்னு. எதுக்கு வந்த? ஒரு முக்கியமான விஷயமா தானே. உங்ககிட்ட எந்த முக்கியமான பிரச்சனையும் எனக்கு வேண்டாம்ப்பா, நீ போ. போறேன்னு உங்க மகாலட்சுமி ஏன் கையில? மகாலட்சுமியா? யார் அவ? எனக்கு தெரியாம சக்காலட்சுமி. எனக்கு தெரியுமே, நீ வந்தாலே குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவேன்னு. அண்ணே பணத்துக்கு பேரு மகாலட்சுமி தெரியுமில்ல? அவ கிட்ட சொல்றா. ஏதுடா பணம்? இங்க வாங்க. அன்னைக்கு ராத்திரி பணத்தோட பைய பறி கொடுத்தோம்ல, நீங்க கூட என் மூஞ்சில முழிக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அன்னைக்கு இருந்த சபதம் என்னன்னு? உங்க மூஞ்சில முடிச்சா பையோட தான் முழிப்பண்ண. பைய கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்திருக்கனே. டேய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அண்ணே நான் நினைச்சிருந்தா இந்த பையோட அப்படியே ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஏன் போன? ஏன்? உங்க வீட்டு உப்பு தின்னுருக்கண்ணே. உப்பு மட்டுமா தின்ன? பருப்பு, மிளகா, வெந்தயம், புளி, புண்ணாக்கு எல்லாம் தான் தின்னையே. முதலாளி துரோகம் பண்ண கூடாதுன்னா பைய கொண்டாந்துருக்கேன். ஐயோ பைய இருக்கா? இருக்கு. எட்ரா. அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? இனி வேலை சேர்த்துக்கணும். சரி சத்தியம். பையன் கில்லாடி. இந்தாங்க. அடேங்க அப்பா, ஒரு பைசா கூட அவனுக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி போய் அமுக்கி வாங்கிட்டு வந்திருக்கான். அதான் கெட்டிக்காரத்தனம் வேணும்னா. என்னது? புரியனே. பணங்கடா. பணம் தானே திருடங்க எடுத்து போயிட்டாங்கல்ல. பணம் போட்டும்னே. இது ராசியான பை இல்ல? ஆமா, பின்ன இது ராசியான பை இல்ல. அப்ப நான் வேலை சேர்த்துக்கலாமா? இன்னைக்கு இருந்தே ஓ வேலைதான் ஆரம்பம். இந்த புடி. ஆமா, எங்க அதை சொருகி வச்சிருந்தேன்? என்னது? வேணா. ஓஹோ. உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வேலைக்கு சேர்த்துக்கலாம் தான். என்னக்குது? ஏண்டா இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை ஏமாத்த பாக்குற? இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? அருவா. எங்க ஊர்லயும் அருவா தான். நீ வீரம் படம் பாத்திருக்கியா? ஐயோ 5 தடவை பாத்துருக்கங்க. அதுல எப்படி வெட்டினாங்க? ஒரு கை ஒரு காலுங்க. இன்னைக்கு ஒரு காலு ஒரு கை. விட மாட்டேன்டா. என்ன வடிவு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற? பாவாடத்துக்கு வந்த பூவாத்தா சாப்பிட போயிருக்கலாம். நானும் ஜாக்கெட் தைக்க கொடுத்து 1 வாரம் ஆகுது. ஆமா, என்ன இந்த பக்கமா இருந்து வர? அதுவா, ராக்காய் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ராக்காய் கோயிலுக்கா? அங்க எதுக்கு போன? அந்த பொன்ராஜ் தம்பி 3 நாளா சாப்பிடாம கொள்ளாம வீட்டுக்கும் வராம அந்த கோயில்லயே கிடக்குது. என்னாச்சு? என்ன ஆச்சுன்னே தெரியல. பிரசிடண்ட் ஐயாவும் டவுன்ல இருக்கிற எல்லா டாக்டரையும் கூட்டிட்டு வந்து காட்டிட்டாரு. வந்த டாக்டருங்களும் உடம்புக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன, யாரு போய் என்ன கேட்டாலும் மனசை கொடுத்துட்டேன்னு சொல்லுது. மனச எங்க கொடுத்ததோ யாருக்கு கொடுத்ததோ. பாவம் அந்த தம்பி. நடந்த மாதிரி உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்க கூடாதுன்னு தான் என் மனசு தவிக்குது. வாழ்க்கையில ஒரு முறை தான் நடக்கிறது. அது அவங்கவுங்க விருப்பப்படிதான் நடக்கணும். ஓஹோ, அவங்கவுங்க விருப்பப்படி நடக்கணுமோ? உன் விருப்பம் என்னடா? எனக்கு ருக்குமணியை கல்யாணம் பண்ண பிடிக்கல. என்னங்க பொன்ராசே, நீ உள்ள போப்பா. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க? என்ன நடந்து போச்சா? ஐயோ, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? இப்படி உட்காருங்க. என் பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிறேன்.
உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் பூவாத்தாவை காதலிக்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல. அன்னைக்கு நான் எழுதின லவ் லெட்டர் நீ தானே பூவாத்தா கிட்ட கொடுத்த. அத அவ படிச்சு சந்தோஷப்பட்டான்னு சொன்னல. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கே. நீ எல்லாம் ஒரு இப்படி ஒரு துரோகம் செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லடி. நீ என்னடி சொல்ற? உன்னோட கல்யாணம் நிச்சயித்த அன்னைக்கு அந்த மாப்பிள்ள வேண்டான்னு, ஆனா இந்த கல்யாணம் நடக்கிறது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு நீ சொன்னியே. அப்பா அதோட அர்த்தம் எனக்கு புரியல. ஆத்தங்கரையில லெட்டர் மாத்தி படிச்சியே, அப்பவும் இந்த மறுமடிக்கு தெரியல. இப்போ எனக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்லு. இந்தா. ஏண்டி தயங்கற? அன்னைக்கு இந்த லெட்டர் மாத்தி படிச்சதே எனக்கு நல்லது செய்யணும் தானே. உண்மையிலேயே எனக்கு நல்லது செய்யணும் நினைச்சா நான் ஒண்ணு கேட்பேன். எனக்கு அது செய்தியா சொல்லு. சத்தியமா சத்தியமா நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ விரும்பினா ஏன் மாமாவ நீ கல்யாணம் பண்ணிக்கணும் என்னதுக்கு சொல்ற? ஆமா பூவாத்தா, மனசு கொடுக்கறது மனசு வாங்கிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ மாமா அவர் மனசை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. என்ன விடு, நான் யாரோ ராமசாமியோ பொன்னசாமியோ கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நீ என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதான் என் விருப்பம். ஐயா வாங்க. மரியாதை இருக்கட்டும். இனிமே ஊரறிய உலகறிய உன் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது. அதனால அவ அழக காட்டி பகட்ட காட்டி யாரையாவது பிடிச்சுக்கோன்னு உன் மகளை அவுத்து விட்டுட்டிய. அதுக்கு என் பையன் தானே கிடைச்சான். ஐயா நாக்குல நரம்பு இல்லைங்கிறதுக்காக வரம்பு மீறி பேசாதீங்க. வரம்போட உன் பொண்ணு நின்னு இருந்தா நான் ஏமா வரம்பு மீறி பேச போறேன்? பாவம் பொம்பளையாச்சு, எங்க போய் பழப்பான்னு உன்னை விட்டு வச்சா நீ விட்டு வச்ச இடத்துலயே உன் சொந்தத்தை நட்டு வைக்க பாக்குறியே. என்ன தைரியம் உனக்கு? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறியா இல்ல உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்க சாக்குல உனக்கு பாத்துக்கிட்டியா? அன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி ஒன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கிறதுக்காக என்ன 1000 கேள்வி கேட்டியே. இப்ப நான் என்னடி கேக்குறது? சொல்லடி. மாப்பிள்ள உனக்கா எனக்கான்னு கேட்டு போறாரு. இப்ப உனக்கு திருப்தி தானே? சந்தோஷம் தானே? சொல்லடி. சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல ஒண்ணு தெரிஞ்ச என்னால வாழ முடியாது. வாழ்ந்தா நம்ம 2 பேரும் ஒன்னா வாழலாம், இல்ல 2 பேரும் சேர்ந்தே சாகலாம். உங்க அப்பா நம்ம 2 பேரையும் சேர்ந்து வாழ விட மாட்டாரு. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்ன நிம்மதியா சாக விடுங்க. அந்த விஷயத்தை கொஞ்சம் எனக்கும் கொடு. பூவாத்தா, பூவாத்தா. அம்மா என்ன காரியம் செஞ்ச நீ? நான் படுற கஷ்டம் எல்லாம் போறாதுன்னு நீ வேற என்ன விட்டு போறியா? எங்களால வாழ முடியலம்மா. அதனாலதான் நாங்க சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியே சாகணும்னு நினைச்சா கூட நீயும் நானும் தாண்டி சாகணும். எவரையே சாகணும். இல்லைங்க, பூவாத்தாவை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாது. இது உங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. ஏன்னா அவர்தான் மாப்பிள்ள உனக்கா உன் பொண்ணுக்கான்னு கேட்டு எனக்கு உயிரோட நெருப்பு வச்சவர். எங்க அப்பாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்.
எங்க அப்பாவோட சொத்து சுகம் எனக்கு எதுவுமே வேணாங்க. எனக்கு என் பூவாத்தா இருந்தா போதும். இன்னைக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வா பூவாத்தா. முடியாது. இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பூவாத்தா, நீ வரியா இல்லையா? உள்ளார போடி. இங்க இருந்து போயிடுங்க. போறேம்மா, இப்ப நான் போறேன். பூவாத்தா, உனக்காக நான் ராக்காய் கோயில்ல காத்துட்டு இருப்பேன். பொழுது விடியத்துக்குள்ள நீ எங்க வரலன்னா அந்த ராக்காய் கோயில் பக்கத்துல இன்னொரு பொன்ராஜ் கோயில் உருவாகும். நீ வருவேங்கிற நம்பிக்கையோட நான் போறேன். பொழுது விடியத்துக்குள்ள நீ எங்க வரலன்னா அந்த ராக்காய் கோயில் பக்கத்துல இன்னொரு பொன்ராஜ் கோயில் உருவாகும். எங்கடி போற? எனக்காக இந்த காத்துலையும் மழையிலையும் காத்துக்கிட்டு இருக்காரே, அவரை பார்க்க போறேன். என்ன விட உனக்கு காதல் பெருசா போதா? இல்லம்மா, யாரோ ஒருத்தர் கட்டின தாலியே இத்தனை வருஷமா நீ உன் கழுத்துல சுமந்துகிட்டு இருக்கியே, அதுக்கு பேர் தான் காதல். தயவு செஞ்சு ஏன் காதலை தடுக்காத. ராஜப்பா ஜெயில தப்பிச்சுட்டான். அவன் இந்த ஊருக்கு தான் வருவான். வந்த உடனே எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. சரிங்க ஐயா.